SVC Aditya Movies தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம்சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். பூர்விகா அப்ளையன்சஸ் இப்போ பிரம்மாண்டமா OMR துறை பக்கத்தில். ஸ்பை கேமராஸ்ல இது வந்து பவர் பேங்க் கேமரான்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே கேமரா இருக்குன்னே தெரியாது. ஆக்சுவலாக இதில் வந்து கேமரா எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. இது வந்து ஒரு எலக்ட்ரோ மேக்னெட் கேமரா சார். IR லைட்டே வந்து கிடையாது. இதில் கேமரா எங்கே இருக்குன்னா இங்கே தான் இருக்குது. இந்த சார்ஜரே இல்லாமல் இந்த பாயிண்ட் இல்லாமல் இது மாதிரி ஒரு கேமரா சார். இந்த சைஸில் கேமரா, ஆமாம், டைரெக்டாக கேமரா இருக்குது. ஸோ இதுவும் ஒரு கிளாக் கேமரா. இதுக்கெல்லாம் என்னென்னா பவரே தேவையில்லை. உள்ளக்கு வந்து பேட்டரி, குட்டியாக பேட்டரி இருக்கும். சிமோஸ் பேட்டரி இல்லாட்டி நம்ம AAA லித்தியம் பேட்டரின்னு போட்டுட்டு அப்படியே வச்சிருவாங்க. இதுக்கு பவரோ எந்த சோர்ஸுமே கிடையாது. ஸோ கேமராவோட மொத்த ஒர்க்கிங் ஃபங்க்ஷனே இவ்வளவுதான் சார். இது நம்ம எங்க வேணாலும் வச்சுட்டு நம்ம கேமரா ரெக்கார்ட் பண்ண முடியும். இந்த பாயிண்ட்ல கேமரா இருக்கு சார். உங்களுக்கு இதுல கேமரா இருக்கு தெரியவே தெரியாது. இந்த பேட்டரி போட்டுட்டாலே கேமரா வந்து என்னன்னா ஆன் ஆயிடும். இந்த ரகசிய கேமராக்களை எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்போ இதுலயே வந்து IR லைட் வந்து அந்த கேமராலேயே உங்களுக்கு வந்து எரியுது. உங்களுக்கு இது மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு ரொம்ப கிளியரா தெரியும் லென்ஸ் டிடெக்ட் ஆகுறது. வைஃபை அதில் கனெக்ட் ஆயிருந்துச்சுன்னா நம்ம ஜஸ்ட் ஒரு ஃபோன் கால் மேக் பண்ணி அந்த ரூம் சுற்றி நம்ம போனால் கிர்ன்னு ஒரு அந்த வைப்ரேஷன் இது மாதிரி உங்களுக்கு எக்கோ சவுண்ட் வரும். இந்த டிஸ்டர்பிங் இதுதான் எக்கோ சவுண்ட் சொல்லுவோம். இந்த எக்கோ சவுண்ட் இருந்தாலே இங்கே பக்கத்தில் வந்து ஒரு சர்வேலன்ஸ் கேமராஸ் வந்து இருக்கு. ஸ்பை கேமராஸ் வந்து ஒன்று வைஃபையோட கனெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க சார். அப்படி இல்லாட்டி அதுக்குள்ள சிம் கார்டு போடுவாங்க. ஸோ அங்கே என்ன நடக்குதுன்னா அவங்க ஃபோனில் லைவா பார்க்கறதுக்கு அது மாதிரி பண்ணுவாங்க சார். ஒரு ஹோட்டல்ல தங்குற மாதிரி இருந்தாலும் சரி, இல்லை ஒரு இடத்துல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போறோம், இல்லை ஒரு ட்ரையல் ரூம் போறோம் அப்படின்னா என்னெல்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது? ஃபர்ஸ்ட் நம்ம ரெஸ்ட் ரூம் ஒரு ட்ரையல் ரூம் இது மாதிரி போகும்போது லைட் நம்ம ஃபுல்லாக ஆஃப் பண்ணிடணும் சார். ஒரு நார்மலாக கேமராவை ஆன் பண்ணி பார்த்தாலே இந்த IR எரியும் போது கேமராவில் வந்து ஃப்ளாஷ் லைட் அடிக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஸோ ரொம்ப மைன்யூட் கேமராஸ் இல்லாட்டி இதுக்குன்னு ஸ்பெஷலைஸ்டாக கேமராஸ் இருந்துச்சுன்னா கண்டுபிடிக்க முடியாது சார். ராமேஸ்வரத்தில் அந்த உடை மாற்றக்கூடிய அறையில் இருந்த ரகசிய கேமராவை வந்து ஒரு IT துறையை சேர்ந்த பெண் ஊழியர் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்க வந்து மொபைல் ஸ்கேனர் மூலமாக தான் இந்த கேமரா வந்து அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸ்கேன் பண்ணும்போது ஒரு இடத்துல மட்டும் ஃப்ளாஷ் லைட், இந்த கேமராவில் ஒரு குட்டியாக ஒரு லைட் இருக்கும். லைட்டே இல்லாமல் CCTV கேமரா ஒர்க் ஆகாது. ஸோ அந்த லைட் பிளிங்க் ஆகிட்ட அப்புறமா அதை அவங்க நோட்டிஃபை பண்ணி அது ஒரு வீடியோ மாதிரி ரெக்கார்டிங் எடுத்து தான் அவங்க ஸ்டேஷனில் போய் டேரக்டாக போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ராமேஸ்வரத்தில் சமீபத்தில் நடந்த அந்த விஷயமானது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பாக ராமேஸ்வரத்தில் அந்த உடை மாற்றக்கூடிய அறையில் இருந்த ரகசிய கேமராவை வந்து ஒரு IT துறையை சேர்ந்த பெண் ஊழியர் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதன் பிறகு நடந்த சம்பவம் அப்படின்னு பார்க்கும்போது காவல்துறையினர் அவங்க கிட்ட இருந்து 2 மொபைல்களை கைப்பற்றியிருக்காங்க. அதில் 120க்கும் மேற்பட்ட இந்த வீடியோக்கள் இருந்தது அப்படின்றதெல்லாமே அதிர்ச்சிக்குள்ளான ஒரு செய்தியாக இருக்குது. இந்த சமயத்தில் இந்த ரகசிய கேமராக்களை எப்படி கண்டுபிடிக்கிறது, குறிப்பாக அந்த IT துறையை சேர்ந்த பெண் ஊழியர் எப்படி அதை கண்டறிஞ்சாங்க, இது சம்மந்தப்பட்ட விஷயங்களை தான் பேசுகிறதா இருக்கும். அதுக்காக நம்ம கூட மீரானன் இருக்கார், அவர்கிட்ட பேசலாம். அண்ணா வணக்கம். வணக்கம் சார். அண்ணா, இப்போ சொன்ன மாதிரி இந்த செய்தி அப்படின்றது இப்போ மட்டும் இல்லை, அப்பப்போ இது மாதிரியான ஒரு சம்பவங்கள் நடக்கிறதும் அதை தொடர்ந்து அது குறித்த விழிப்புணர்வு அப்படின்றதெல்லாம் இருக்குது. இன்னைக்கு டெக்னாலஜி வளர்றதை தடுக்கவே முடியாது. இப்போ குறிப்பாக இந்த விஷயத்தில் அந்த பெண் வந்து எப்படி இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சாங்கன்னா, அவங்க வந்து ஒரு IT ஊழியர்னால அவங்ககிட்ட IT பேக்ரவுண்டு இருந்தனால அவங்க வந்து மொபைல் ஸ்கேனர் மூலமாக தான் இந்த கேமரா வந்து அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க சார். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா அந்த ரூமில் லைட் ஃபுல்லாக ஆஃப் பண்ணிவிட்டு மொபைல் ஸ்கேனரில் ஃபுல்லாக ரூம் சுற்றி அவங்க வந்து ஸ்கேன் பண்ணியிருக்காங்க. ஸ்கேன் பண்ணும்போது ஒரு இடத்துல மட்டும் ஃப்ளாஷ் லைட், இந்த கேமராவில் ஒரு குட்டியாக ஒரு லைட் இருக்கும். லைட்டே இல்லாமல் CCTV கேமரா ஒர்க் ஆகாது. ஸோ அந்த லைட் பிளிங்க் ஆகிட்ட அப்புறமா அதை அவங்க நோட்டிஃபை பண்ணி அது ஒரு வீடியோ மாதிரி ரெக்கார்டிங் எடுத்து தான் அவங்க ஸ்டேஷனில் போய் டேரக்டாக போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க சார். அது எப்படின்னு நம்ம டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி பார்க்க முடியுமா? பண்ணலாம் சார். ஸோ இப்போ நம்மளுக்கு ஸ்பை கேமராஸில் நிறைய வகை இருக்குது சார். பேசிக்காக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பவர் பேங்க் கேமரான்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே கேமரா இருக்குன்னே தெரியாது. ஆக்சுவலாக இதில் வந்து கேமரா எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. இங்கே கேமரா இருக்கும், இங்கே ஒரு லைட் எரியும். என்ன தான் கேமரா இருந்தாலும் இங்கே லைட் எரியும். இதுக்கு மேலே ஒரு கவர் வரும். கவர் இருக்கனால லைட் இருக்கும்போது தெரியாது. ஸோ நம்ம ஸ்கேனர் இதுக்குன்னு தனியாக மொபைல் ஆப்லாம் இப்போ வந்துருச்சு சார். ஸ்பை கேமரா டிடெக்டர்னு நிறைய ஆப்ஸ் வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து அவைலபிள் இருக்குது, ஆப் ஸ்டோரில் அவைலபிள் இருக்குது. அது வச்சு நம்ம ஸ்கேன் பண்ணும்போது இந்த IR வந்து அதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் ஆகும் சார். ஸோ இது மாதிரி நம்ம IR டிடெக்ட் ஆனால் வந்து கண்டுபிடிக்கலாம். பட் இதில் மாடல்ஸ் வந்து நிறைய இருக்குது சார். இது வந்து ப்ராப்பரான ஒரு ஹார்ட் டிஸ்க் தான். இது வந்து ஆக்சுவலாக பவர் பேங்க்.
ஆமா இங்க வந்து பவர் பேங்க் ஆன்ல இருக்கு, போன்ல சார்ஜ் ஏத்தலாம் வாங்கலாம். இது என்ன பண்ணுவாங்கன்னா இது மாதிரி இடத்துல சும்மா இது மாதிரி மேல வச்சிருவாங்க. சோ பவர் பேங்க் தானே யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, பெருசா நோட்டிஃபை பண்ண மாட்டாங்க. அது மாதிரி இது கேமராஸ் நிறைய இருக்கு சார். இப்போ இது ஒரு வெரைட்டி இருக்குன்னா ஆமா சார். இப்போ வந்து இத ஃபைண்ட் அவுட் பண்றது வந்து ஆப்ஸ் வச்சு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னீங்க. ஆமா சார். இன்னும் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கு, என்னென்ன வழியில எல்லாம் கண்டுபிடிக்க முடியும்? ஓகே சார். ஸோ இப்போ ஸ்பை கேமராஸ் வந்து நிறைய வேரியன்ட் இருக்கு. அதாவது பாத்ரூமில் வைப்பாங்க, நம்ம ஷவர் இருக்குல்ல சார், ஷவரில் கேமராஸ் வைப்பாங்க. இது மாதிரி நிறைய கேமராஸ் வைப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஃபிசிக்கல் செக் தான். எங்கிட்ட நிறைய கஸ்டமர்ஸ் என்ன கேட்பாங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்பாங்க. அப்போ ஃபிசிக்கலாக நம்ம வந்து பாத்ரூம், லேம்ப்பு, கிளாக்கு இது மாதிரி எல்லா இடத்துலையுமே நம்ம கேமரா இருக்கான்னு நம்ம வந்து ஃபிசிக்கலாக நம்ம செக் பண்ணாலே பேசிக்காக தெரியும் சார். ஸோ ரொம்ப மைன்யூட் கேமராஸ் இல்லாட்டி இதுக்குன்னு ஸ்பெஷலைஸ்டாக கேமராஸ் இருந்துச்சுன்னா அது ஃபிசிக்கல் செக்லேயும் உங்களால் வந்து கண்டுபிடிக்க முடியாது சார். அதுக்கப்போ என்ன சொல்லுவாங்கன்னா இப்போ ஸ்பை கேமராஸ் வந்து ஒன்று வைஃபையோட கனெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க சார். அப்படி இல்லாட்டி அதுக்குள்ள சிம் கார்டு போடுவாங்க. இந்த வைஃபை சிம் கார்டு எதுக்குன்னா லைவ் ரிலே. ஸோ அங்கே என்ன நடக்குதுன்னா அவங்க ஃபோனில் லைவாக பார்க்குறதுக்கு அது மாதிரி பண்ணுவாங்க சார். மூணாவது டைப் வந்து பார்த்தீங்கன்னா அதில் அவங்க சிம் கார்டு மெமரி கார்டு எதுவுமே போட மாட்டாங்க. வெறும் மெமரி கார்டு மட்டும் உள்ளக்கு வந்து என்னென்னா இருக்கும். அதில் எல்லாமே ரெக்கார்டிங் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறமா அந்த மெமரி கார்டை எடுத்து பண்ணுவாங்க. இது மாதிரி இதெல்லாம் நம்ம ஸ்கேனர் வச்சு டிடெக்ட் பண்ணிக்கலாம். இதே வைஃபை அதில் கனெக்ட் ஆகிடுச்சுன்னா நம்ம ஜஸ்ட் ஒரு ஃபோன் கால் மேக் பண்ணி அந்த ரூம் சுற்றி நம்ம போனால் எக்கோ அடிக்கும் சார். இப்போ என்னன்னா கால் பண்ணி ரிங் வரும், ரிங் எக்கோ ஆகும். ரிங் எக்கோ ஆகும். இப்போ நான் உங்ககிட்ட பேசிட்டு அப்படியே அந்த ரூம் ஃபுல்லாக போனால் எங்கே கேமரா இருக்குமோ அங்கே எக்கோ. இது நம்ம நிறைய படத்தில் பார்ப்போம். இந்த ஸ்பை கேமராஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க கால் வரும்போது கிர்ன்னு ஒரு அந்த வைப்ரேஷன் இது மாதிரி உங்களுக்கு எக்கோ சவுண்ட் வரும். அதை வச்சு தான் ஸ்பை கேமராஸ் இருக்குன்னே என்ன அதை பக்குன்னு சொல்லுவோம். பக் இருக்குன்னு அவங்க என்னென்னா கண்டுபிடிப்பாங்க. ஸோ இது மாதிரி கால் வச்சு கண்டுபிடிக்கிறதும் ஒரு மெத்தட் சார். ஸோ ஆனால் இது இந்த மாதிரி இவ்வளோ மெத்தட் சொல்கிறீங்க, ஒரு 5 விதத்தில் இது கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு. ஆமாம் சார். ஆனால் இந்த 5க்குமே அகப்படாமையும் ரகசிய கேமராக்கள் இருக்க வாய்ப்பு உண்டா? இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இஎம் எலக்ட்ரோ மேக்னெட் கேமரா சொல்லுவோம் சார். இப்போ நான் ஒரு எலக்ட்ரோ மேக்னெட் கேமரா சொல்கிறேன். இது வந்து ஒரு எலக்ட்ரோ மேக்னெட் கேமரா சார். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐஆர் லைட்டே வந்து கிடையாது. இதில் கேமரா எங்கே இருக்குன்னா இங்கே தான் இருக்கும். இது மைன்யூட்டாக இருக்கனால யாருக்குமே கேமரா இருக்க தெரியாது. பார்த்தாலே ஒரு பவர் இண்டிகேஷன். ஆமா இது ஒரு மொபைல் சார்ஜர் பவர் இண்டிகேஷன் மாதிரி தான் தெரியும். அவ்வளவுதான். இப்போ இதுக்கு வந்து என்னன்னா எலக்ட்ரோ மேக்னெட் டிடெக்டர்னு இருக்கு, இல்லாட்டி ஆர்எஃப் ரேடியோ ஃப்ரீக்வன்சி டிடெக்டர்னு இருக்கு. ஸோ அந்த டிடெக்டர் வச்சு நம்ம இது என்னன்னா இது கண்டுபிடிக்கலாம். இது கிட்ட போனா ரேடியோ ஃப்ரீக்வன்சியில் உங்களுக்கு வைப்ரேஷன் தெரியும். அதே மாதிரி எலக்ட்ரோ மேக்னெட் டிடெக்டர்னு ஸ்கேனர் தனியா இருக்கு. நம்ம மொபைல் ஆப்லயே அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டு நம்ம சுத்தி நம்ம காமிக்கலாம். இப்போ இந்த இடத்துல அது என்னன்னா ஃப்ரீக்வன்சி ஜாஸ்தி காமிக்கும். ஸோ ஃப்ரீக்வன்சி ஜாஸ்தி காமிக்கும் போது இந்த இடத்துல ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு நம்ம வாட்ச் பண்ணி அந்த கேமரா நம்ம டிடெக்ட் பண்ணலாம். ஸோ இங்கே இந்த ராமேஸ்வரம் இன்சிடென்ட்லேயும் அது மாதிரி தான் அவங்க வந்து டிடெக்ட் பண்ணி அந்த இடத்த ஸ்பாட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அதில் இருந்த மெத்தட் நீங்கள் படித்த வரைக்கும் எந்த மாதிரியான கேமராஸ் அதில் யூஸ் பண்ணி? ஸோ அதில் வந்து ஒரு நார்மல் சின்ன கேமராஸ் சார். அதாவது இது மாதிரி இது வந்து சார்ஜர் கேமராஸ். இந்த சார்ஜரே இல்லாமல் இந்த பாயிண்ட் இல்லாமல் இது மாதிரி ஒரு கேமராஸ் இந்த சைஸில் கேமரா. ஆமாம் டைரெக்டாக கேமரா இருக்குது. ஸோ இப்போ கேமராஸ் நான் வேரியன்ட் சொல்கிறேன்ல சார். இது வந்து ஒரு கிளாக் கேமரா. ஸோ இதுவும் ஒரு கிளாக் கேமரா. இதுக்கெல்லாம் என்னென்னா பவரே தேவையில்லை. உள்ளக்கு வந்து பேட்டரி குட்டியாக பேட்டரி இருக்கும். சிமோஸ் பேட்டரி இல்லாட்டி நம்ம AAA லித்தியம் பேட்டரின்னு போட்டுட்டு அப்படியே வச்சிருவாங்க. இதுக்கு பவரோ எந்த சோர்ஸுமே கிடையாது. ஸோ இதெல்லாம் இஎம் எலக்ட்ரோ மேக்னெட் கேமராஸ். இதெல்லாம் நம்ம டிடெக்ட் பண்ணுறது ஸ்கேனர் மூலமாக தான் நம்ம டிடெக்ட் பண்ண முடியும் சார். ஓகே, இதில் எங்கே இருக்குண்ணா கேமரா? இப்போ இதில் கேமராஸ் வந்து இங்கே இருக்குண்ணா. இப்போ உங்களுக்கு கவர் ஆக்சுவலாக ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். இது கவர்டு ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இங்கே கேமரா இருக்கிறது தெரியாது, இது மட்டும் தான் தெரியும். அதே மாதிரி இதில் வந்து இங்கே கேமராஸ் இருக்கு. இந்த கிளாக் இருக்குல்ல சார், இது கீழே கேமரா இருக்கு. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு என்னன்னா பெருசாக உங்களால் கண்டுபிடிக்க முடியாது அங்கே வச்சுட்டாங்கன்னா. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து தேடி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். இப்போ இது இல்லாம கஸ்டமைஸ்டா நிறைய கேமராஸ் யூஸ் பண்றாங்கன்னு சொல்றாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விதத்துல இப்போ நிறைய நீங்க அனலைஸ் பண்ணிருப்பீங்க. ஆமா சார். அப்போ எதெல்லாம் கேமராஸ் ஃபிக்ஸ் பண்றாங்க சார்? அதான் கேமராஸ் வந்து இப்போ எல்லாத்துலேயுமே மேக்ஸிமம் இப்போ என்னன்னா எல்லாமே அமேசான், ஃப்ளிப்கார்ட் இது மாதிரி நிறைய இ-காமர்ஸ் வெப்சைட்டில் எல்லா வகையான கேமராஸும் வந்துருச்சு சார். ஸோ ஷவர் கேப்பில் கேமரா வேணுமா இருக்கு, பிளக் பாயிண்ட்ல கேமரா, ஷவர் கேமராக்குள்ள கேமராஸ் வந்து இப்போ இருக்கு. உள்ளுக்கு இருக்க பிளக் பாயிண்ட் இருக்குல்ல சார், அந்த பிளக் பாயிண்ட்ல கேமராஸ் இருக்கு. ஸோ இப்போ நீங்கள் பாத்ரூம்ல என்ன நினைப்பீங்க, ஒரு சுவிட்ச் பிளக் பாயிண்ட் நினைப்பீங்க. பட் அதுக்குள்ள கேமரா வச்சிருப்பாங்க. வாஷ் மிஷின் இருக்குல்ல சார், அதில் கேமராஸ் வச்சிருப்பாங்க. டவல் ஸ்டாண்டில் கேமராஸ் வச்சிருப்பாங்க. கேமராஸ் வந்து எங்கே வேணாலும் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா வைக்கிறாங்க. இதே மாதிரி ரெடிமேடாவே ஆன்லைன்ல வந்து விக்குது சார். அதை வாங்கி ஜஸ்ட் அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அதுக்குள்ள கேமரா இருக்குது, நம்மளுக்கு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் சார். ஆனா இந்த மாதிரி ஆப்ஸ் யூஸ் பண்ணி நம்மளால ஓரளவுக்கு அதை
ஆமாம் இது மாதிரி ஆப்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து டிடெக்ட் பண்ணலாம். அது ஆப்ஸ் வந்து இப்போ எல்லாராலுமே அஃபோர்டபுள் கிடையாது. ஏன்னா ஆப் வந்து யாருமே ஃப்ரீ ஆப் கொடுக்கறது இல்லை. மந்த்லி ரெண்டல் ₹1000 ரெண்டல் அவங்க வந்து வாங்குறாங்க ஆப்ஸ். ஸோ நம்ம இது மாதிரி எங்கேயாவது ஒரு வெளியூருக்கு போகும்போது நம்ம ₹1000 நம்ம ஸ்பெண்ட் பண்ணி தான் இதெல்லாம் நம்மளால டிடெக்ட் பண்ண முடியும் சார். இப்போ இங்கே நிறைய வேரியன்ட் இருக்குன்னா இப்போ இதெல்லாம் எங்க வேணா ஃபிக்ஸ் ஆமாம் சார். இப்போ இது வந்து ஒரு குட்டி கேமரா தான். கேமரா என்பது இவ்வளோ தான் சார். இந்த போர்டு கூட தேவையில்லை. இதுதான் கேமரா. இதுக்கு ஜஸ்ட் ஒரு சிமோஸ் பேட்டரி போட்டு பவர் கொடுத்துட்டா நீங்கள் எதில் வேணாலும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஸோ கேமராவோட மொத்த ஒர்க்கிங் ஃபங்க்ஷனே இவ்வளோ தான் சார். இது நம்ம எங்கே வேணாலும் வச்சுட்டு நம்ம கேமரா ரெக்கார்ட் பண்ண முடியும். ஒரு மெமரி கார்டு மட்டும் இதுக்குள்ளே போட்டுட்டா நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ முன்னாடியெல்லாம் நம்ம பார்க்கும்போது ஒரு பவர் சப்ளைக்கான பவர் பேங்க் இந்த மாதிரியான கனெக்ஷன்ஸ் இருந்தால் தான் ஃபங்க்ஷன் பண்ணுவோம். ஆமாம் இப்போ அப்படி கிடையாது சார். ஒரு குட்டி சிமோஸ் பேட்டரியில இதெல்லாம் ஒர்க் ஆகுது சார். ஸோ இது ஒன் ஆஃப் த அட்வான்ஸ்ட் கேமரா சார். இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரு ₹6,000 to ₹7,000 அந்த பட்ஜெட்டில் வருது. இதில் கேமரா எங்கே இருக்குன்னு சுத்தமாக கண்டுபிடிக்க முடியாது. இதில் கேமரா எங்கே இருக்குன்னா இந்த பாயிண்ட்ல கேமரா இருக்குது சார். பட் ஆனாலும் இந்த கிளாஸ் வந்து மூடி இருக்கு. அதனால உங்களுக்கு இதில் கேமரா இருக்குது தெரியவே தெரியாது. ஸோ இது எப்படி வேலை செய்யணும்னா 2 டைப்பில் வேலை செய்யும் சார். ஒன்று பவர் கொடுக்கலாம். அப்படி பின்னாடியே வந்து பேட்டரி இருக்குது சார். நம்ம நார்மலாக பேட்டரி போடுவோம்ல சார். இந்த பேட்டரி போட்டுட்டாலே கேமரா வந்து என்னன்னா ஆன் ஆகிடும். பட் நம்ம பார்க்கும்போது ஜஸ்ட் கிளாக் மாதிரி தான் இருக்கும். பட் இந்த கிளாக்லேயும் வந்து கேமராஸ் இருக்குது. நம்ம கேமராஸ் இப்போ எதுக்குள்ளே வேணாலும் வைக்கலாம். டிவியில் கூட இப்போ கேமராஸ் வைக்கிறாங்க சார். டிவி ரிமோட்டில் கேமராஸ் வைக்கிறாங்க. ஸோ கேமராஸ் எங்கே இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் இப்போ உள்ள இதில். ஏன்னா சொன்ன மாதிரி இதெல்லாம் பார்த்தா சுத்தமாக சந்தேகமாக வராத மாதிரி. ஏன்னா ஆஃபீஸில் இருக்கலாம், எங்கே வேணா இருக்கலாம் அப்படின்றது. ஆனா இப்போ நம்ம அதை டிடெக்ட் பண்ணி நம்ம செக் பண்ண முடியுமா? இப்போ ஒரு கேமராவை ஃபங்க்ஷன் பண்ணி அதை எப்படி அது கேமராவை ஃபைண்ட் அவுட் பண்றது, இந்த ரகசிய கேமராக்களை எப்படி கண்டுபிடிக்கலான்றதை வந்து நம்ம ஒரு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி பார்த்துடலாம். ஆனா இப்போ இந்த ஆப் இருக்கு. ஆமா சார். இது வந்து நிறைய பெய்ட் ஆப்ஸ் தான் இருக்கு அப்படின்றீங்க. இப்போ இந்த ஆப்பை ஓபன் பண்ணிட்டு இந்த கேமராவை நம்ம செக் பண்ணிடலாமா? ஆமா சார். நம்ம இது மாதிரி நம்ம ஸ்கேன் பண்ணிடலாம் சார். ஸோ இப்போ நம்ம இது பவர்ல போட்டுக்கனால இதை வைக்கிறோம். இப்போ இதுலயே வந்து ஐஆர் லைட் வந்து அந்த கேமராலயே உங்களுக்கு வந்து எரியுது. உங்களுக்கு இண்டிகேஷன் நார்மலா பார்த்தா தெரியல நமக்கு. பட் இதுல ஆமா இதுல வந்து கிளியரா தெரியுது. ஏன்னா இது வந்து லென்ஸ் டிடெக்ஷன்ல நம்ம கிட்ட போகும்போது அது உங்களுக்கு ரொம்ப கிளியரா உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஸோ இது மாதிரி டிடெக்ட் நார்மலாக பார்க்கணும்னா உங்களுக்கு பெருசாக தெரியாது. இது மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு ரொம்ப கிளியராக தெரியும். லென்ஸ் டிடெக்ட் ஆகிறது உங்களுக்கு கிளியராக தெரியும். இதுதான் லென்ஸ் டிடெக்ஷன் கேமராஸ். ஸோ இதை வச்சு நம்ம என்னென்னா அழகாக டிடெக்ட் பண்ணிக்கலாம் சார். இப்போ இதுலேயே அட்வான்ஸ்டாக வேணும்னா நம்ம அந்த பெய்ட் ஆப்ஸை யூஸ் பண்ணலாம். ஆமாம் பெய்ட் ஆப்ஸ் நிறைய இருக்குது. அதை யூஸ் பண்ணும்போது நமக்கு தெரியும் சார். ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் எப்படி அதை டிடெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு சார்ஜர் டைப்பில் இருக்குது. இதை நம்ம நார்மலாக பார்க்கும்போது அந்த ஆப்பில் காமிச்ச இன்ஃப்ராரெட் வந்து நமக்கு ஆரம்பத்தில் தெரியல. நம்ம பார்த்தா அது நார்மலாக பார்த்தா தெரியாது. பட் அதில் டிடெக்ட் பண்ணும்போது இங்கே அந்த ரெட் இண்டிகேஷனை வச்சு நம்ம அந்த ஐஆரை நம்ம பார்க்க முடிஞ்சது. ஸோ அப்படி தான் வந்து இந்த விஷயத்துலையும் இவங்க டிடெக்ட் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்றது பார்க்க முடியுது. உண்மையிலேயே அது ஒரு அவேர்னஸ் விஷயமா இருந்தது. நான் எல்லாருக்குமே தெரிகிற ஒரு செய்தியாக இருக்கும்போது எல்லாருமே கொஞ்சம் விழிப்புணர்வோடு இனிமேல் செயல்படுவாங்க அப்படின்னு. இது குறிப்பாக பெண்கள் மேலே நடத்தப்படக்கூடிய ஒரு தாக்குதலாக தான் இருக்குது அதிகபட்சமாக. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உங்களுடைய அட்வைஸ் நான் ஏன்னா இதில் நிறைய விஷயங்கள் நீங்கள் அனலைஸ் பண்ணுறீங்கன்றனால உங்களுடைய அட்வைஸ் என்னவா இருக்குது? ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம், ஒரு ஹோட்டலில் தங்குறமா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு இடத்துல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போகிறோம், இல்லை ஒரு ட்ரையல் ரூம் போகிறோம் அப்படின்னா என்னெல்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது? ஃபஸ்ட்டு நம்ம ரெஸ்ட் ரூம் ஒரு ட்ரையல் ரூம் இது மாதிரி போகும்போது லைட் நம்ம ஃபுல்லாக ஆஃப் பண்ணிடணும் சார். லைட் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு டைம் நம்ம ஸ்கேன் பண்ணலாம். ஒரு நார்மலாக நம்ம வந்து கேமரா இருக்குல்ல சார், கேமராவை ஆன் பண்ணி பார்த்தாலே இந்த ஐஆர் எரியும் போது கேமராவில் வந்து ஃப்ளாஷ் லைட் அடிக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும். அதை உங்கள் ஃபோனில் ஃப்ளாஷ் லைட் இல்லாமல் ஜஸ்ட்டு அந்த ரூமை மட்டும் நீங்கள் ஒரு வீடியோ கவரேஜ் மாதிரி எப்படி நீங்கள் திருப்பினீங்கனாலே உங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சிடும். லைட்ஸ் ஆஃப் பண்ணிட்டு நார்மலாக நம்ம மொபைல் கேமரா வச்சே நம்ம செக் பண்ண முடியும். ஆமாம் செக் பண்ணும்போது இந்த ஐஆரில் ஈஸியாரில் வந்து விசிபிள் வந்து ஆகிடும் உங்களுக்கு. அது பேசிக் செக்அப். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஒரு டியூப் லைட்டாக இருக்கட்டும், இல்லை சுவிட்ச் சாக்கெட்டாக இருக்கட்டும், இதை வந்து நம்ம கொஞ்சம் உத்து பார்க்கணும். ஒரு கிளாக்காக இருக்கட்டும், அதில் கேமரா இருக்கா இல்லையானா நம்ம கொஞ்சம் கூர்மையாக கவனிச்சாலே தெரியும். ஸோ மேக்ஸிமம் இது மாதிரி கேமராஸ்லாம் இப்போ நம்மள மாதிரி யூடியூப் சேனல்ஸில் எல்லா இதுலேயுமே கேமராஸ் என்னென்ன மாடல்ஸ் இருக்குது ஃபுல்லாகவே போடுறாங்க. அது வச்சு பார்த்தாலே நம்மளுக்கு வந்து தெரியும். ஏன்னா இது பர்ச்சேஸ் பண்ணுறது அவைலபிள் மாடல்ஸ் தான் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அவைலபிள் இல்லாத மாடல்ஸ் ரொம்ப கஷ்டம் உங்களுக்கு. அது மாதிரி இருக்கும்போது இது கேமரான்னு நம்மளுக்கு பார்த்தாலே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது வந்து இது மாதிரி சிசிடிவி கேமரா தான். ஸோ இது வந்து என்னென்னா நம்ம ஜஸ்ட் இது மாதிரி இருக்கும். இந்த வைப்ரேஷன் எக்கோ சொல்கிறோம்ல சார், இப்போ நான் ஜஸ்ட் ஆடியோ ஆன் பண்ணுறேன். இப்போ நான் பேசுகிறது உங்களுக்கு இதில் வந்து கேட்கும். ஸோ இது என்னென்னா எக்கோ ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகிடும். பக்கத்தில் நம்ம நெட்வொர்க் இருக்கனால. அது வந்து இந்த வைஃபை கேமரா ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்றது இது வந்து என்னன்னா இந்த கால்ஸ் ஒரே நெட்வொர்க்ல இருக்கனால இந்த டிஸ்டர்பிங் இதுதான் எக்கோ சவுண்ட் சொல்லுவோம். இந்த எக்கோ சவுண்ட் இருந்தாலே இங்கே பக்கத்தில் வந்து ஒரு சர்வேலன்ஸ் கேமராஸ் வந்து இருக்குது, ஒரே நெட்வொர்க்கில் இருக்குது. இது இந்த கால் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக இது மாதிரி உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்கும்.
ஸோ இதை வச்சு நம்ம ஸ்பை கேமும் ஒய்ஃபைல கனெக்ட் ஆயிருந்தா டிடெக்ட் ஆமாம், ஸ்பை கேமும் ஒய்ஃபைல கனெக்ட் ஆயிருந்தா டிடெக்ட் ஆகும். இன்கேஸ் ஒய்ஃபைல கனெக்ட் ஆகாட்டி நம்ம லென்ஸ் ஸ்கேனர் வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும் சார். ஸோ மோஸ்ட்லி இந்த ஒரு புரிதலோட நம்ம எங்கே போனாலும் அதை செக் பண்ணிக்கிறதுன்றது அவசியமான ஒன்று. கம்பல்சரி அவசியம் தான் சார் உங்களுக்கு. இப்போ உங்ககிட்ட இருக்கக்கூடிய இந்த ப்ராடக்ட்ஸ் அப்படின்றது வந்து சேல் பண்ணுறதுக்கானதா இல்லை? இல்லை சார், இது நாங்கள் அவேர்னஸ்க்காக தான் சார். கிட்டத்தட்ட நம்ம ஸ்பை கேமராக்கு வந்து ஒரு 3 to 4 இயர்ஸாக நிறைய அவேர்னஸ் வீடியோஸ் கொடுத்துருக்கோம். இங்கே ஃபுல்லாக நம்ம அவேர்னஸ்க்காக தான் இந்த கேமராஸ், ஸ்பை கேமராஸ் வச்சுருக்கோம் சார். ஓகே ஓகே, நிச்சயமாக அது பார்க்குறவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றத நம்புகிறோம். ரொம்ப நன்றி. நன்றி சார். SVC ஆதித்யரா மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம்சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். பூர்விகா அப்ளையன்சஸ் இப்போ பிரம்மாண்டமா OMR துறைப்பாக்கத்தில்.